வேலண்டைன்ஸ் டே எப்படி போச்சு? ரோஸு, சாக்லேட்ஸ், டெடி பேர் இப்படி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா போச்சுப்பா அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் ரொம்ப ப்ரிவிலேஜான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பல பேருடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நான் காதலிக்கிற ஒருத்தரோட கஞ்சியாக கூட குடிச்சிட்டு உயிரோட வாழ்ந்துட்டாலே போதும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயமே கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப ப்ரிவிலேஜ்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த சாதிங்கிறப்ப அந்த சாதியை விட்டுட்டு வேற சாதியில் இருக்கிறவனை போய் நீ எப்படி காதலிப்ப? நம்ம இந்த மதத்தில் இருக்கோம், அந்த மதத்தை விட்டுட்டு வேறு மதத்தில் இருக்கவளை நீ எப்படி போய் கல்யாணம் பண்ணிப்ப? நீ ஒரு பொண்ணா இருக்க, ஒரு ஆம்பளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னொரு பொண்ணை காதலிக்கிறேன்னு இப்படி வந்து அசிங்கமா சொல்லிக்கிட்டு இருக்கியே. நீ ஒரு ஆம்பளடா, ஒரு பொம்பளையை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நீ என்ன ஒரு ஆம்பளையே லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இதை தாண்டி திருநங்கைகள் இப்படி பல விஷயங்களை காரணமா சொல்லி ஆணவ படுகொலைகள் இந்த உலகம் முழுக்க பல இடங்கள்ல நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கு. முக்கியமா இந்தியா, தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி ஓரம் தள்ளிட்டு லவ் ஒரு ரொமான்டிக்கான விஷயம், அழகான விஷயம் அப்படின்னு மட்டுமே போர்ட்ரே பண்ணி அப்படின்னு மட்டுமே நினைச்சிக்கிட்டு இருக்கிறதும் எனக்கு தப்பா தான் படும். ஏன்னா லவ் இஸ் ஆல்வேஸ் பொலிட்டிக்கல் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி, மத, இன, பாலியிருப்பு சார்ந்த பாகுபாடுகளை கலைந்தறியக்கூடிய ஒரு ஆயுதமா காதல் எப்படி இருக்கு, அதை எப்படி நம்ம கொண்டாடி தீர்க்கலாம் அப்படிங்கறத சொல்ற விதமா February 21 மக்கள் அதிகார கழகம் மதுரையில் இருக்கக்கூடிய தமுக்கு மைதானத்துல தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழாவை நடத்துறாங்க. இதுல இந்த ஆணவ படுகொலையினால பாதிக்கப்பட்ட பல விக்டிம்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க. அதே நேரத்தில் நம்மளை பொலிட்டிசைஸ் பண்ணிக்கிறதுக்காக பல நிகழ்ச்சிகளும் இங்க நடக்குது. இந்த காதலை கொண்டாடுறதோட சேர்த்து அது ஒரு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான ஒரு ஆயுதமாகவும் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத ஒன்னா சேர்ந்து கொண்டாடி கற்றுக்கலாம் வாங்க.